இலங்கை மக்கள் கலாமாசருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டினதுக்கு இதுவும் ஒரு காரணமா? இப்படி சொல்ற மாதிரிதான் ஒரு சில தகவல்கள் வெளியே வந்துகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இலங்கையில ஒரு இசை நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே இலங்கை மக்கள் ஒரு சில பேர் கலாமாஸ்டருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கூட சொல்லியிருந்தோம்னா, இந்த இசை நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ரம்பாவோட கணவர் இருந்துகிட்டு யாழ்ப்பாணத்துல இந்த நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்ண போறோம்னு சொன்னோடனே நாங்கெல்லாம் பயந்தோம், இங்க யார் வர போறாங்கன்னு சொல்லி. ஆனா கலா மாஸ்டர் தான் எல்லா நடிகைகள் கிட்டயுமே பேசி இந்த அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டு எல்லாருமே வர வைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டு கலா மாஸ்டரும் தலையசைச்சிட்டு இருந்திருக்காங்க. இதை கேட்டவுடனே இலங்கை மக்கள் டென்ஷன் ஆயிதான் இந்த மாதிரி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இதுக்கு முன்னாடி கலா மாஸ்டர் பண்ண ஒரு சில வேலைகள் தான் இலங்கை மக்களை இன்னுமே கோவப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில தகவல் வந்துகிட்டு இருக்குங்க. அது என்ன தகவல்னு பாத்தீங்கன்னா, 2009 காலகட்டத்துல இலங்கையில இறுதிப்போர் நடந்துட்டு வந்துட்டு பாத்தீங்களா, அந்த சமயத்துலதான் மானாட மயிலாட ஷோ ஃபைனல் நடந்திருக்கு. ஸோ அதனாலதான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, 2009ல அந்த அளவுக்கு போர் நடந்து மக்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எத்தனை உயிர்கள் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதை பத்தி கவலைப்படாம இவங்க மானாட மயிலாட ஃபைனல் ஷோ நடத்திருக்காங்க. இந்த மாதிரி ஃபைனல் ஷோ நடத்தி மக்களை திசை திருப்பிட்டாங்க. அதனாலதான் அவங்க மேல இன்னுமே எங்களுக்கு கோபம் குறையல. அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் விதமா தான் நாங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இது மட்டும் இல்லாம இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு குஷ்பு முன்னாடி வரதா இருந்துச்சு, ஏன் அவங்க வரல அப்படின்ற கேள்விகள் நிறைய எழுந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு கேள்விக்கு கலாமாசர் அவர்களே விளக்கம் கொடுத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குஷ்பு அவர்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்தபோது அப்ப இலங்கையை பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அது அப்பவே மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. சோ இந்த சமயத்துல கூட குஷ்பு அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு தயாரா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க இலங்கைக்கு வராங்கன்னு சொன்ன உடனே நிறைய எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதனால தேவையில்லாத அரசியல் பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் குஷ்பு அவர்கள் வர கிளம்புனவங்க கூட வராம விட்டுட்டாங்க. இல்ல உண்மை என்னன்னா, குஷ்பு அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கடைசி நேரத்துல வல்லனவுனே டிடி அவர்கள் இந்த ஒரு வேலையை பண்ணாங்கன்னு சொல்லி இவங்களே விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம கலாமாஸ்டர் அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இந்த நிகழ்ச்சியை பத்தி நிறைய வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அதான் இந்த நிகழ்ச்சியை பாதியிலே நிறுத்திட்டோம், இந்த நிகழ்ச்சி சரியா நடக்கல அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. இந்த நிகழ்ச்சியை அரை மணி நேரம் தான் நிறுத்தணும். மற்றபடி நிகழ்ச்சி வழக்கம் போல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் இல்லாம தமன்னா அவர்களோட டான்ஸோட முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காண்டி ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தமன்னா டான்ஸோட முடிச்சிட்டாங்க, பாதி நிகழ்ச்சி நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே எங்களோட ஆக்சுவல் பிளானே தமன்னா டான்ஸை தான் நாங்க ஃபைனலா வச்சிருந்தோம், அதோட நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த ஒரு விஷயத்த நம்பாம இந்த நிகழ்ச்சியை பத்தி நிறைய வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கலாமாஸ்டர் அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனா உண்மையிலே இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சொதப்புனதுக்கான காரணம் இவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணாம விட்டதுதாங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு யார் வேணா ஃப்ரீயா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில காசு பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி காசு வாங்கி டிக்கெட்டை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு வந்த நடிகர்கள் நடிகை கூட எல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்கு 10,000 20,000 அப்படின்னு சொல்லிட்டு பணம் கூட வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினால டென்ஷன் ஆன மக்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் பிரச்சனையில போய் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா எது எப்படியோங்க, ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மறக்குமா நெஞ்சம் கான்செப்ட் எப்படி எல்லாருனாலையும் மறக்க முடியாம போச்சோ, அதே மாதிரி இந்த ஒரு இசை நிகழ்ச்சியும் அவ்வளோ ஈஸியா யாழ்ப்பாண மக்கள் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இசை நிகழ்ச்சியில அவ்வளவு பிரச்சனைகளை இலங்கை மக்கள் சந்திச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.